இந்த ஸ்பாட் வெல்டிங் கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம பேட்டரி பேக் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆக்சசரிஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் என்னன்னா அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நம்ம ஒன்றா தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேசஸ், பேட்டரியோட ஸ்பேசஸ் அவைலபிளாக இருக்குது. பேக் ரெடி பண்ணும்போது நம்ம போடும் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேசஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நிக்கல் ஸ்ட்ரிப்பும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பு. இதோட திக்னஸ் வந்து 0.15 mm இருக்குது. அதே மாதிரி வித்து வந்து 6 mm வித்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஸ்பாட் வெல்டிங் கண்ட்ரோலர். இங்கே பாருங்க, ஸ்பாட் வெல்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படும். அந்த கண்ட்ரோலர் போர்டு நம்ம கிட்ட இருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 100 amps கண்ட்ரோலர் பாருங்க. அப்புறம் இது டிஸ்பிளேல இங்கே நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஸ்பாட் வெல்டிங் கண்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பிரைமரியில் 230 வோல்ட் ஏசி கொடுப்போம். ஆனால் செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் 6-7 வோல்டேஜ் கிட்ட ஏசி வரும். ஆனால் கரண்ட் ரேட்டிங் ஜாஸ்தி. ஸோ நம்ம ஸ்பாட் வெல்டிங் ப்ரோப்ல கொண்டு போயிட்டு நிக்கல் பிளேட்டில் வச்சோன்னு என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து அது வந்து மெல்ட் ஆகிடும். ஏன்னா கம்மியான செகண்ட் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் டைம் அண்ட் கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பாட் வெல்டிங் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங் சம்பந்தமான ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஒன் வேணா நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சார் நம்ம